வணக்கம். ஸ்ரீனம்மா. தொடர்ந்த தோல்விகள், தொடர்ந்த கஷ்டம், தொடர்ந்த பிரச்சனை யாருக்கு இல்லை? எல்லாத்துக்குமே இருக்குது. எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த பிரச்சனை. ஆனால் அதை கையாளக்கூடிய முறையிலே கையாளும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். இவ்வளோதான பிரச்சனை அப்படின்னு. இப்போ திடீர்னு ஒரு வாக்குவாதம் வருது, பேசும் பொழுது நம்ம சில வார்த்தைகளை விட்டுருவோம், பேசுவோம். இதெல்லாம் ஒரு 2-3 நாள் கழித்து பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஏன் ஒரு 2-3 நேரத்தில் 2-3 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கூட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏண்டா பேசணும்னு இருக்குது, ஏண்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த ஈகோ ப்ராப்ளம், நீ பேசுகிறதா நான் பேசுகிறதா, நீ பெருசா நான் பெருசா, நீ என்ன செய்கிறது நான் என்ன செய்கிறது, உனக்கு என்ன இருக்கோ எனக்கு அது இருக்குது, உனக்கு ரைட்ஸ் இருந்தால் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ பாவத்தை அனுபவிச்சா நானும் அனுபவிக்கிறேன், நீ புண்ணியத்தை அனுபவிச்சா நானும் புண்ணியத்தை அனுபவிக்கிறேன், உனக்கு என்ன இருக்கோ அதுதானே எனக்கு இருக்குது. இதுதானே எல்லாருமே இயல்பு. இது நடைமுறை வாழ்க்கையில் இது இயல்பு, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மாவை யார் செய்யணும்னு இருக்கோ அவங்க தான் செய்ய முடியும். எல்லாராலையும் எழுத்து போட்டு செய்ய முடியாது. காசு இருக்கிறவங்க தான் இதை செய்யணும், காசு இல்லாதவங்க இதை செய்யக்கூடாதுன்னு கிடையாது. விதி ரொம்ப வலியதுங்க, கொடுமையானதும் கூட. விதி எவ்வளியோ அவ்வளியே மதியும் வேலை செய்யும். இன்னைக்கு பணம் இருக்கிறவங்ககிட்ட நாளைக்கு இருக்காது இல்லையா? பணம் இல்லாதவங்ககிட்ட நாளைக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது எத்தனையோ பேர், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறவங்களாம் ஒன்றுமே வேண்டான்னு எத்தனையோ கோவிலுக்கு சொத்து எழுதி வச்சுட்டு வெறும் கோல் மட்டும் எடுத்துட்டு, ஒரு தடி மட்டும் எடுத்துட்டு, ஒன்றுமே வேண்டான்னு ஒரு துண்டு எடுத்து உதறி இப்படி தோலில் போட்டு வெளியில் போகிறவங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய கோவிலுக்கு நிறைய தானம் பண்ணியிருப்பாங்க. பழமையான கோவிலெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த தானம் அப்படிங்கிறது என்னென்னா, அடுத்தவர்களுக்கு அவங்க தெரியணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கையில் கொடுக்கறது இந்த கையில் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு அற்புதமான, புனிதமான, புண்ணியமான ஆத்மாக்கள் வாழ்ந்த பூமி இது. நாம் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துக்காக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கு பல பிரச்சனை காத்து வாக்கில் வரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு மாறி போய்க்கலாம். ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை எந்த ரூபத்தில், எப்படி, யார் மூலமாக, எதற்காக, ஏன் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி வருதோ அப்படியே அது வெளியில் போயிருங்கிறது, அதுதான் சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மத்தோட வழியை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம். இந்த நவராத்திரியில் கிடைச்ச அரிய பொக்கிசம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு 5 எழுத்து மந்திரம்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் வேத காலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை தவறாமல் ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லுங்கள், காலையும் மாலையும். இல்லை என்னால் ஒரு தடவை தான் சொல்ல முடியினாலும் சரி. இல்லை எனக்கு 108 9 வர்றது, அந்த 9ஆம் நம்பருங்கிறது எனக்கு செட் ஆகாது, அதனால் வேறு நம்பர் வச்சு சொல்லலாமா அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கு. இப்போது 222 அப்படின்னா ஓகே, 111 அப்படின்னு வர்ற மாதிரி, இல்லை 107ன்னு வர்ற மாதிரி, இந்த மாதிரி எண் வரும்போது நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு